3 நாளைக்கு முன்னாடி நம்ம அணி சவுத் இந்தியாவை கலக்கிற மாதிரி ஒரு நியூ கொலாபரேஷன் நாளைக்கு இருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து நம்ம பசங்க என்னவா இருக்கும், டிஎஸ்பி பிளஸ் அணியா, ஏஆர் பிளஸ் அணியா, இல்ல யுவன் பிளஸ் அணியான்னு ஆவலா காத்துட்டு இருக்க. இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு சர்ப்ரைஸ். இந்த பக்கம் ரீல் ஆலினால் அழகுராஜாக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம அதித்தி பண்ண சம்பவத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஆலினால் அழகுராஜா பாட்டு படத்தை சங்கர் அவர் பொண்ணு அதித்தியை வச்சு தான் எடுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? இப்படி சோஷியல் மீடியால வைரலா உலா வந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் ஒண்ணு சேர்த்து இந்த வீடியோ பண்ணியாச்சு. அப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற ட்ரெண்டிங் சம்பவம் ஃப்ரம் துப்பாக்கி. நது துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகி 12 வருஷம் ஆகுது. இதான் ட்ரெண்டிங்னு கேட்காதீங்க. இப்போ ரீ ரிலீஸ் ஆக போதுல, அதுக்கு தான் இந்த ட்ரெண்டிங். இந்த மந்த் தளபதி பர்த்டே ஸ்பெஷலா துப்பாக்கி ரீ ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு ஹைப் ஏத்துற மாதிரி துப்பாக்கி படத்தோட டெலிட்டட் சீன், ஒரிஜினல் ஷார்ட்ஸ்னு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கில்லி படத்துக்கு ட்ரைலர் ரிலீஸ் மாதிரி துப்பாக்கி படத்துக்கு இந்த ஓல்டு கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி ட்ரெயின்ல இருந்து இறங்கி பொண்ணு பாக்குறதுக்காக அவங்க அம்மா கூட கார்ல போவார்ல, அப்ப பேசுற சில சீன்ஸ், காஜல் சிக்னல் சைட் அடிச்சு கலாய்ப்பாரு, அந்த சீன், இது எல்லாத்தோட ஒரிஜினல் ஃபுட்டேஜும் ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி துப்பாக்கி பட ஷூட்டிங் எடுத்தப்போ பிரேக் டைம்ல தளபதி கவுண்டமணி செந்திலோட வாழைப்பழ காமெடியை ரீக்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் சிரிக்க வச்ச ஒரு வீடியோ தான் செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். தளபதி சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, அவங்கள மும்பை போலீஸாமா. பிரேக் டைம்ல அவங்கள சும்மா என்டர்டெயின் பண்றதுக்காக தளபதி அந்த வாழைப்பழ காமெடியை அவரோட ஸ்டைல்ல சும்மா ரீக்ரியேட் பண்ணி காட்டியிருக்காரு. அவர் ஃப்ளோவா ஹிந்தில பேசி அவங்களுக்கு அந்த காமெடியை கன்வே பண்ண சுத்தி இருந்த போலீஸும் குலுங்கி குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தளபதி காமெடி பண்ணது கியூட்டா இருந்தாலும் காமெடி பண்ணி முடிச்சிட்டு சுத்தி இருக்கவங்கள பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க, அதான் அல்டிமேட். அவரோட ஆஸ் யூசுவல் அப்பாவிதனமான பாவனையை அப்படியே அள்ளி போட்டு விட்டுருப்பாரு. இந்த ஃபுட்டேஜ் இத்தனை காலமா நம்ம கண்ணுல கட்டமா ஒளிச்சு வச்சுட்டு இப்ப துப்பாக்கி ரீ ரிலீஸ்க்காக தூசி தட்டி எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. பரவாயில்ல, இப்பவாது போட்டு விட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இல்லனா துப்பாக்கி சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்து பார்க்க போறது நம்ம பிரம்மாண்ட இயக்குனரின் மொக்கையான படைப்பு. இவங்க பண்ண சம்பவம்லாம் மறக்க முடியுமா? அதித்தி நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு மீம் கிரியேட்டர்ஸும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இந்த சாங் போட்டு நம்மள ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. அவ ஃபேஸ் அடடடடடடா, அவ ஷேப் அப்பப்பப்பப்பப்பா. ஆனா நம்ம ஆளுங்க போட்டு விட்ட பாட்டே வேற. பைத்தியம் பைத்தியம் பாத்துக்கோ வைத்தியம். சரி, நம்ம விருமன் படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் ஓவர் பெர்ஃபார்மன்ஸை போட்டு ஊர் ஃபுல்லா ட்ரோல் கண்டென்ட்டா உலா வந்தோம். அதுக்கப்புறமாவது கொஞ்சம் அமைதியா இருப்போம் இருந்தாங்களா. மாவீரன் படத்துக்கும் வண்ணாரப்பேட்டையில சாங்க்கு ஸ்டெப்ஸ் போடுறேன்னு அலப்பறையை தான் அள்ளி போட்டாங்க. என்ன அப்ப அவங்களோட கிரிஞ்சி ஜோக்ஸையும் கோளாறு வேலைகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டதால சேஃபா தப்பிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாளா கப்புச்சுக்குன்னு இருந்தவங்க திரும்ப அவங்களோட வேலையை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. அதாவது இந்தியன் 2 ஆடியோ லான்ச் ஒரு வாரம் முன்னாடி நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு ராசா விட்டு ரோசாக்கிலே கலந்துக்கிட்டு நம்ம அதித்தி கியூட்டா பேசுறேன்னு சொல்லி கர்ண கொடூரமா சில வேலைகளை பண்ணிருப்பாங்க. பேசினது என்னவோ மொத்தமா 1 நிமிஷம் தான். அதுலயே எந்த அளவுக்கு என்டர்டெயின், வயல போடு அதித்தியை பத்தி பேசும்போது வார்த்தை வரலாமா, எந்த அளவுக்கு எரிச்சல் ஏத்த முடியுமோ ஏத்திருப்பாங்க. ஒருத்தவங்க ஹாய் சொல்றதுக்கு கூட நம்மள ட்ரோல் பண்ண தோணுமா? தோணுமே. அதித்தி சொல்றதை பார்க்கும்போது தோணுமே. ஹாய், குட் ஈவினிங். யாரும் ஹாய் சொல்ல நான் பேசல. என்ன மைண்ட் இது, மானங்கட்ட மைண்ட். ஏங்க என்னங்க இது சொங்கியா சொல்றீங்க? I love you. முத்து பார்க்காதவங்க வெக்கமாக்க. அதுவும் அவங்க கியூட்டா பண்றன்ற பேர்ல சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க பாருங்க. கூட்டத்துல வேற ஒருத்தர் அப்பா டைரக்ஷன்ல அதித்தி எப்ப நடிப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுவிடுவாரு. அப்பாவோட டைரக்ஷன்ல அதித்தி எப்ப நடிப்பா? whenever அப்பா decides and he feels. பண்ணலாம். ஒருவேளை ஆலினால் அழகுராஜா பார்ட் 2 ராஜேஷ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம சங்கர் சார் எடுத்தாருன்னா அதுல கண்டிப்பா அவங்க பொண்ணு ஹீரோயினா போட்டு நல்லா பிரம்மாண்டமா பண்ணலாம். மத்த ஹீரோயின்லாம் போட்டாவது அந்த கேரக்டருக்கு நடிப்பாங்க. ஆனா அதித்தி அப்படியே அந்த கேரக்டராவே வாழ்வாங்க. கடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கவா பிடிச்சிக்கிட்டு கடிச்சிக்கவா. என்ன அதித்திக்கு சித்ரா தேவி பிரியாக்கு பதிலா சித்ரவதை பிரியான்னு பேர் வச்சுக்கலாம், பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்விக்கு சமாளிக்கிற மாதிரி எங்க அப்பா எனக்குன்னு ரோல் இருந்தா கண்டிப்பா கொடுப்பான்னு அதித்தி சொல்ல, ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க அடம்பிடிக்க வேண்டியதானேன்னு கேட்டுருவாங்க. அதுக்கு அதித்தி
இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. எங்கள் அப்பா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். தெரியுமே, விவரமான ஆளு. நக்கல்யா அவனுக்கு. கடைசியா முடிக்கும் போது அதித்தி ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. மேபி நீங்கள் என்ன ஸ்டேஜில் பார்க்கலாம். இது கேட்டது எல்லாரும் உஷாராகி அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்ன பண்ணிட்டு போறாங்க பெருசா, அப்பாக்கு போய் பொண்ணு ஆப்பு வைப்பாங்களான்னு நம்பி போனதுக்கு நல்லா செஞ்சு விட்டுருந்தாங்க. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? ஒருவேளை ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தடங்கள் மேல தடங்களா வந்து ஷூட்டிங் வேற தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சோ படத்துக்கு திருஷ்டி கழிக்கலான்னு பிளான் பண்ணி சங்கர் அதித்தி பாட வச்சிருப்பாரோ. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதித்தியோட இந்த அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஊரே ஒண்ணு கூடி அவளை கலாய்ச்சிட்டு இருக்கு. அதுல ஒரு கமெண்ட்டை பார்த்து நல்லா கண் கலங்கிட்டேன். யாரோ யாரோ நீ யாரோ தந்த கண்ணீரோ. மதுரை வீரன் வண்ணாரப்பேட்டிலேன்னு ஹை பிச்சில் கத்தி பாடுற சாங்ஸ், மெலோடி சாங்ஸ் தான் நமக்கு செட் ஆகுதுன்னா அந்த மாதிரி சாங்ஸை மட்டும் சூஸ் பண்ணி பாடிக்கிட்டு அப்படியே ஓட்டிடணும். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு ரேப்பை ட்ரை பண்ணி எதுக்கு இப்படி வாண்டடா வந்து சிக்கணும்? எனக்கு என்ன டவுட்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் கூடவா ரிஹர்சல் போயிருக்க மாட்டாங்க? அப்பவே நம்ம எந்த லட்சணத்துல பாடுறோம்னு தெரிஞ்சு அதித்தி இந்த முயற்சியை கைவிட்டுருக்கலாம். இன்னும் ஒரிஜினல் ஆடியோ லான்ச் வீடியோ ரிலீஸே ஆகல. அதுக்குள்ள இவ்வளவு மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ்னா ஆடியோ லான்ச் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள அதித்தி உலா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓ, நீ அப்படி வரியா? என்னவோ நடந்துச்சு விட்டுருவோம். மறக்காம அதித்தியோட ஆளினால் அழகராஜா பார்ட் 2 மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க சங்கர் சார். சோலி முடிச்சு. அடுத்து நம்ம அணியோட மேட்ருக்கு வருவோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அணி சவுத் இந்தியாவை கலக்கிற மாதிரி ஒரு கொலாபரேஷன் நாளைக்கு வரப்போகுதுன்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு, யார் கூட இந்த கொலாப் இருக்க போது, எந்த படத்துக்கு போட போறாங்க, இந்த டைம் எந்த பாட்டுல நம்ம அணி கைய வைக்க போறாருன்னு ஆவலா காத்துட்டு இருந்தோம். இதுல வேற நிறைய பேரு கண்டிப்பா அது அணி ஈவன் காம்போவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரையும் விதவிதமா யோசிக்க விட்டு யாரை எதிர்பார்க்காத ஒரு கொலாப அணி கொடுத்தாரு. ஹாய், சொல்லுங்க, என்ன விஷயம்? போன வாரம் சொன்ன அதே விஷயம் தான். விஎஸ் மணிக்கு ஒரு வீடியோ வேணும். விஎஸ் மணி இனிமே காஃபி அண்ட் ஸ்நாக்ஸுக்கு விஎஸ் அணி. பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? இத நியூ கொலாப்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அது என்ன சவுத் இந்தியாவை கலக்குற மாதிரி? ஓ, காஃபி குடிச்ச கலக்குமே அந்த கலக்கா? புரிஞ்சு போச்சு. அதாவது அந்த காபி தூள் கம்பெனிக்கு பிராண்ட் அம்பாசிடரா அணி ஆயிருக்காராம். அதை அறிவிக்கத்தான் இந்த அலப்பறம். பெரியப்பா ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. போங்க நீங்க ஏதாவது சம்பவம் பண்ணி அது எந்த படத்தோட காப்பி கேட் சாங்னு எங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா காஃபி கொடுத்து காமெடி பண்ணிக்கிட்டு. அடுத்த சம்பவம், ஒருத்தருக்கும் தெரியாத படத்தை வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் பண்ணி நம்மளுக்கு வேதனை கொடுத்துட்டு இருக்கு எலான் மஸ்க்கு ஆப்பிள் கம்பெனி ட்ரோல் பண்ண அவசரமா ஒரு பிக் தேவைப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லி கூகுள்ல டைப் பண்ணாரோ கூறு கெட்ட கூகுள் இந்த பிக்சரை சஜஸ்ட் பண்ணிருக்கு. எலான் மஸ்க் அந்த பிக்சரை அவருக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனா அவர் என்னவோ அந்த படத்துக்கே ப்ரொமோஷன் பண்ண மாதிரி இதாண்டா சமயம் எப்படியாவது ட்ரெண்ட் ஆயிடலான்னு அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினா எல்லா சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, சான்ஸ் கிடைச்சா சந்தல சிந்து பாடுறதுன்றது எல்லாரும் பண்றதுதான். நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா பண்ணிட்டு போங்க, நாங்களும் விட்டோம். ஆனா போனோமா இன்டர்வியூ கொடுத்தோமா வந்தோமான்னு இல்லாம இன்டர்வியூ எடுத்தவங்க போஸ்டர்ல இருந்தது எங்களுக்கு லைவா பண்ணி காட்டுங்கன்னு யதார்த்தமா கேட்க இவங்களும் பதார்த்தமா அதை பண்ணி காட்டுவாங்க. ட்ரெண்டிங்ல வரதுக்கு எதை லைவா பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க போல. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? அடுத்து சில மூவிஸோட அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல வேர்ல்ட்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ல 2020 ரிலீஸ் ஆன மூக்குத்தி அம்மன் படத்தோட பார்ட் 2 எடுக்க போறாங்களாமா. இந்த படத்துல லீட் ரோல்ல த்ரிஷா நடிக்க போறதாவும் நியூஸ் கசிஞ்சிருக்கு. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அதுக்கு பார்ட் 2 எடுத்து அதோட அருமை பெருமையெல்லாம் பாழாக்காம விட மாட்டாங்களே. ஏன் அரண்மனை சீரிஸ், காஞ்சனா சீரிஸ் மாதிரி மூக்குத்தி அம்மன் சீரிஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. நயனுக்கும் உமன் சென்ட்ரிக் மூவிக்கும் எப்பயும் பிரெட்ல சாப் மாதிரி நல்லா ஒட்டிக்கிட்டு டேஸ்டான அவுட்புட் கிடைச்சிடும். ஆனா த்ரிஷாக்கும் உமன் சென்ட்ரிக் மூவிக்கும் என்னைக்குமே ஏழாம் பொருத்தம் தான். இதுல பாட்டு படத்துல வேற நடிக்க போறதால என்ன நடக்க போகுதுன்றது இப்பவே ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. அடுத்து ஆகஸ்ட் 15 யாரு கையில? ஏற்கனவே ஆகஸ்ட் 15 புஷ்பா 2 ரிலீஸ் பண்ண போறதா பல மாசமா ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்றதா பிளான் பண்ணியிருந்தா அமரன் படத்தோட டேட்டை கூட தள்ளி போட்டிருந்தாங்க. இப்ப புஷ்பா 2 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் டவுட்ன்ற மாதிரி ஒரு பேச்சு வரவும், சரி நம்மளாவது பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அமரன் படத்தோட டீம் ரெடி ஆயிட்டு இருக்காங்களாம். ஆனா அதே டேட்ல தங்கலான் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்றதால மேபி ஆகஸ்ட் 15 அமரன் அண்ட் தங்கலான் கிளாஷ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சுருக்கமா ஒரே கலர் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவியா? ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா.
இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்ததொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட்.